இந்த வீடியோவில் பைனான்ஸ் வெப்3 வாலெட்லேருந்து ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏர்னிங் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஏர்னிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து வாலெட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வாலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அங்கே வெப்3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய பைனான்ஸ் வெப்3 வாலெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த வாலெட்டில் தான் நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ண போகிறோம். என்னென்னா 1 மில்லியன் பாலிஹெட்ரா நெட்வொர்க் டோக்கன் ஏர்ட்ராப். ஸோ இந்த ஏர்ட்ராப் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் நவுன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, 1 மில்லியன் பாலிஹெட்ரா நெட்வொர்க் டோக்கன் ஏர்ட்ராப். இந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, டோட்டல் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன். ஸோ பாலிஹெட்ரா நெட்வொர்க் டோக்கன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற யூசர்ஸை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் கிடைக்கும். ஸோ எவ்வளோ யூசர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ ஸோ அதை வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டிவைடட் பை ஜாயின் பண்ணுற யூசர்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிவார்ட் வந்து தருவாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் கம்பைன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின்ட் அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் த மிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாஸ்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நவுன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி இருக்கும். ஸோ இதில் கனெக்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு முக்கியமானது இதில் வந்து பினான்ஸ் வெப்3 வாலெட் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, பினான்ஸ் வெப்3 வாலெட் கொடுங்க. கொடுத்து சைன் கொடுங்க. ஓகே, வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு, பினான்ஸ் வெப்3 வாலெட். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்திரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு பிஎன்பி அப்படின்னு வச்சுக்காங்க. ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபிஎன்பி வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிஎன்பி வந்து ஓபிபிஎன்பியாக மாற்ற போகிறீங்க இந்த எஸ்எஸ்கே பிரிட்ஜில். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.001 நான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா $0.13 வரத்துக்கு பிஎன்பி போகும். ஓகே, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிஎன்பி வந்து ஓபிபிஎன்பியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த எஸ்எஸ்கே பிரிட்ஜில். ஓகே ஓகே, அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு டிக் விழுந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க். ஓகேவா? அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரவுண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஓகே, இதில் வந்து செலக்ட் நெட்வொர்க் இருக்கும். இப்போ இதில் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு செலக்ட் நெட்வொர்க் இருக்கும். அதை கொடுத்துட்டு பிஎன்பி செயின் அப்படின்னு கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு இதில் வந்து கேலரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கிளைம் அப்படின்னு கொடுங்க. சாரி அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் எத்திரியம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்காங்க. ஓகேவா? அப்படின்னா தான் பீஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கிளைம் கொடுங்க. ஓகேவா? பிஎன்பியாக மாற்றிக்கிட்டு நீங்கள் கிளைம் கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு $0.1 ஒருத்துக்கு பிஎன்பி பீஸ் போகும். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுங்க. மறுபடியும் நீங்கள் கூகுள் அத்தன்டிகேஷன் கோடு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்எஃப்டி வந்து மீட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்எஸ்கே பிரிட்ஜ் என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் இம்போர்ட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பிஎன்பி செயின் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபிஎன்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு
சாரி ஓபி பிஎன்பின்னு கொடுத்தா ஒன்றும் ஒர்க் ஆகல. இப்போ பிஎன்பின்னு இருக்கட்டும். ஓகேவா, கொடுத்துட்டு இம்போர்ட் மையன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் இம்போர்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் ஓகே, இதில் வந்து ஓபிபிஎன்பி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ அப்ரூவ் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $0.07 ஒருத்துக்கு பீஸ் அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கூகுள் அத்தான்டிகேஷன் கோடு வந்து போட்டுக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் போகும், $0.25 ஒருத்துக்கு. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, மறுபடியும் கூகுள் அத்தான்டிகேஷன் கோட் என்டர் பண்ணிக்காங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டாஸ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, பிஎன்பி செயின்லேருந்து ஓபிபிஎன்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டாஸ்க். ஓகேவா, இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் போய்க்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, த டாஸ்க் இஸ் கரண்ட்லி அண்டர் கோயிங்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ். ஓகே, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் விழுந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் விழுந்துடும். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகே ஓகே, இந்த ஏர்ட்ராப் March 4 அன்றைக்கி வந்து எண்ட் ஆகும். ஸோ ஏர்ட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பாலிகேட்டர் நெட்வொர்க் டோக்கனை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தருவாங்க. ஓகே.